ஒரு ஊர், ஒரு கோவில். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உலக வரலாற்றையே அதிர வைத்த ஒரு இடம் இன்று நம் முன் அமைதியாக நிற்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் இங்கிருந்துதான் ஒரு பேரரசின் கட்டளை கடல் கடந்து சென்றது. நாம் இன்று வந்திருப்பது கங்கை கொண்ட சோழபுரம். இது ஒரு சாதாரண ஊர் இல்லை, இதுதான் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய தலைநகரம். இந்த கோவிலில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருந்ததாக வரலாறு சொல்கிறது. ஆனால் இன்று நமக்கு கிடைப்பது அதன் சுவடுகள் மட்டும்தான். அதேபோல் இந்த கோயிலும் முழுமையாக இருப்பது போல தெரியவில்லை. 180 அடி உயர விமானம் இருந்த போதும் இங்கு முழுமையான ராஜகோபுரம் இல்லை. ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான கோவில் முழுமையடையவில்லை? இதற்கு பதில் தெரிந்து கொள்ள இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் முதலில் கண்களில் படுவது பிரம்மாண்டமான நந்தீஸ்வரரும் கொடி கம்பமும் தான். தஞ்சை பெரிய கோவில் போல ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி அல்ல இது. இங்கு நந்தி சுதையால் வடிவமைக்கப்பட்டு அற்புதமான வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் ஒரு தனி சிறப்பு உள்ளது. எம்பெருமானை தரிசிக்க முன்பக்கம் அல்ல, இடது மற்றும் வலது புறமாக படியேறி செல்லலாம். சுவாமியை தரிசித்துவிட்டு வெளியே வரும்போது வாசலின் இருபுறமும் மிகப்பெரிய துவாரபாலகர் சிலைகள் இன்றும் இந்த கோவிலை காப்பது போல நின்று கொண்டிருக்கின்றன. கோவிலை சுற்றி சென்றால் விமானம் முழுவதும் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும். அதிலும் குறிப்பாக நடராஜரின் சிலை தனித்துவமாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் கருவறையை சுற்றியுள்ள விமானத்தின் வெளிப்புறத்தில் ஒரு காலத்தில் அழகிய மியூரல் ஓவியங்கள் இருந்துள்ளன. இன்று அவற்றை நாம் தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த ஓவியங்கள் வரையப்பட்ட காலத்தில் இந்த விமானம் மிகுந்த கலை அழகுடன் திகழ்ந்திருக்கும். இங்கு ஒரு இடத்தில் சிங்க கிணறு இருக்கிறது. இதில் உள்ள படிகள் நம்மை ஒரு குளத்துக்குள் கொண்டு செல்லும் என சொல்லப்படுகிறது. இந்த கிணறு கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரால் நிரப்பப்பட்டது என்று நம்பப்படுகிறது. சோழர்களின் நீர் மேலாண்மை திறமையும் கலைத்திறனையும் இதில் தெளிவாக பார்க்க முடிகிறது. கோவிலுக்கு அருகில் உள்ள மாளிகை மேடு என்ற இடத்தில் சோழர்களின் அரண்மனை சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாண்டியர் தாக்குதல்கள், பின்னர் ஆங்கிலேயர்கள் கட்டுமான பொருட்களை அகற்றியது. இதனால் சோழர்களின் பெரும்பாலான அரண்மனைகள் முழுமையாக அழிந்துவிட்டன. நீங்கள் இங்கு வந்தால் மறக்காமல் மாளிகை மேட்டில் உள்ள ஆர்கியோலாஜிக்கல் சைட் மற்றும் கோவிலின் அருகிலுள்ள அருங்காட்சியகம் பார்க்கவும். இந்த இரு இடங்களும் அந்த காலத்து பேரரசின் மறைந்த வாழ்க்கையின் சுவடுகளை நமக்கு காட்டுகின்றன. இது ஒரு கோவில் மட்டும் இல்லை, இது காலம் மறைத்த ஒரு பேரரசனின் கதை.